ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறது யூஜர் ஃபேமிலி. இன்றைக்கி மார்னிங் பார்த்தீங்கன்னா பாப்பாவோட குட்டி பையனோட ஸ்டார்ட் பண்ணுறேன். காலையிலே ஒரு ஹாப்பி தான் இவங்களுக்கு. தூங்கி எழுந்து ப்ரஷ் பண்ணிட்டாங்க. சத்து மாவு கஞ்சி கொடுத்துட்டேன் 3 பேருக்குமே. அதனால் பாட்டு வச்சோடனே டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க. அவங்க அக்காங்க வந்து ஸ்கூல் லீவ் விட்டதுலேருந்து இவங்க ஒரு கொஞ்சம் குஷியாக தான் இருக்காங்க. ஏன்னா இல்லைனா நச்சுன்னு அழுதுகிட்டே இருப்பாங்க. ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டு சரி இது ஒரு ஃபன்னாக இருக்கும்ட்டு காட்டுறேன். நெக்ஸ்ட் வந்து மிஷினில் துணி போட்டிருந்தேன், அதை எல்லாமே காய வச்சுட்டேன். இது வந்து ஒரு 1/2 ஹவரில் காஞ்சிடும். நல்லா காற்றடிக்குது. ஈவினிங் ஆனால் தான் மழை வர மாதிரி இருக்குது. இப்போ வந்து இதெல்லாம் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம உள்ளே போகலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவங்க போயிட்டு அந்த கிளிப்பில் எடுத்துகிட்டு வர சொன்னால் வெளியே வந்து மேலே அமக்கலம் பண்ணிகிட்ருக்காங்க. வீடெல்லாம் பெருக்கிட்டு க்ளீனாக பண்ணிவிட்டு ரூம் ஸ்ப்ரேலாம் அடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் தான் இவங்க சேட்டை ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. மறுபடியும் பெருக்க ஆரம்பிக்கணும். வீட்டில் இருந்தால் இதே ஒர்க்கு தான் எனக்கு ரிப்பீட்டாக போயிட்டே இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏர் பேக் போடலான்ட்டு நான் சொல்லியிருப்பேன். அது என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு வந்து குளிச்சுட்டு ஒரு வீடியோ சொல்லியிருப்பேன், அதில் பாருங்கள். என் தலையில் ஃப்ளாக்ஸீட் ஜெல்லும் நம்ம சாதம் வச்ச கஞ்சி தண்ணியும் இருக்குது. இது அப்ளை பண்ணுங்கள், முடி சூப்பராக வளரும். ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் வாங்க. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறது யூஜர் ஃபேமிலி. ஈவினிங் vlog தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிஸியாக போச்சு. ஷார்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி என்ன லஞ்சுன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி வந்து இப்போ சிம்பிளாக வந்து நேற்று மீன் குழம்பு செஞ்சதுனால இன்றைக்கி வந்து மாங்காய் கேட்டிருந்தாங்க. மாங்காய் வெள்ளெல்லாம் போட்டு பண்ணுவாங்க அம்மா. அது வந்து பாப்பாவுக்கு ரொம்ப ஃபேவரெட்டு. அது ரெசிபி தான் கேட்டிருந்தாங்க. இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹீட் ஆகிடுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி சாம்பார் வைக்கலான்ட்டு கேரட் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்தாங்க. அதை வச்சு சாம்பார் பண்ணிவிட்டு, கேரட்டில் சாம்பார் பண்ணுவீங்களான்ட்டு உங்களுக்கு டவுட் வரும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி பொட்டேட்டோவில் சாம்பார் வச்சு பாருங்கள், இல்லைனா ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி வெஜிடபிள்ஸ் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா கோவக்காய் வாங்கிட்டு வந்தாங்க. நேற்று வந்து சொல்லியிருந்தல உங்களுக்கு விலாகில் சந்தைக்கு போகிறாங்க அப்படின்ட்டு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா கோவக்காய் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்தாங்க. ஃபஸ்ட்டு அதை செஞ்சிடணும், அதெல்லாம் வைக்கக்கூடாது ஃப்ரிட்ஜில் 2 நாளைக்கு 3 நாளைக்கு சொல்லிவிட்டு அதை வந்து ஃப்ரை பண்ணிட்டேன். அதில் வந்து எள்ளுலாம் போட்டு வறுத்து பொடி பண்ணி அப்படி போய்ட்டு செஞ்சுருக்கேன். அப்புறம் நானும் இப்போ தான் ஏர் வாஷ் பண்ணேன். நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. முடிஞ்சால் அந்த கிளிப் ஆட் பண்ணுறேன். ஃப்ளாக்ஸீட் ஜெல்லு வந்து ஆல்ஃப்ரூட்னஸில் வந்து வாங்கியிருந்தேன். அது உங்களுக்கு ஆல்ரெடி விலாகில் காட்டியிருப்பேன், ஷார்ட் வீடியோலையும் காட்டியிருப்பேன். அதோடு வந்து சாதம் வடித்த தண்ணி வந்து காலையிலே எடுத்து வச்சுருந்தேன். அது வந்து ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு முடிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அதுவும் ஃப்ளாக்ஸ் ஜெல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அது வாங்கி ப்ரிப்பேர் பண்ணியது இன்னும் ரிசல்ட் நல்லாயிருக்கும். ஜஸ்ட்டு அதை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. அப்புறம் ஏர் வாஷ் பண்ணுங்கள். சிக்கே இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். ஏர் ஃபால் வந்து கண்ட்ரோல் ஆகும். க்ரோத் வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அப்படி தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் இப்போது. ஏன்னா வந்து இந்த வெயிலுக்கு வந்து ஏன் வந்து நான் சீக்கா வீட்டிலே அரைச்சி அதை ஏன் யூஸ் பண்ணேன்னா, இப்போது அந்த வெயிலில் ரொம்ப டயர்டாக இருக்குது. நம்ம அதை கசக்கி அதை காய வச்சு ஒரு மாதிரி இருக்குது. அதனால் மைல்டு ஷாம்பு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இந்த 1 மந்த்துக்கு. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதனால் ஏர் பேக் வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் ஷார்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, இந்த டாய் வந்து வாங்கிட்டு வந்தாங்க பாப்பாவுக்கு விளையாடுறதுக்கு. இது பார்த்தீங்கன்னா இவ்வளோ தள்ளினாலும் நல்லா பாருங்கள், நம்ம மூவ் பண்ணி விட்டோம்னா அது எங்கே இருந்தாலும் நல்லா இப்படி தலையாட்டி பொம்மை மாதிரி பண்ணுது. நல்ல வெயிட்டாக தான் இருக்குது. இது விளையாடுறதுக்கு நல்லாவே இருக்குது. பாப்பா வாங்கிட்டு வந்தாங்க அவங்க டாடி ஆஃப்டர்நூன் வர சொல்லும். ஃபேஸு வந்து இப்போ வந்து பிபி க்ரீம் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். பவுடரு எதுவுமே யூஸ் பண்ணல. ரீசெண்டாக அடிக்ட் ஆகிட்ருக்கேன் பிபி க்ரீமில் வந்து. அது ஒரு ஃபவுண்டேஷனும் இல்லாமல் க்ரீமும் இல்லாமல் அந்த மாதிரி மிக்சடாக இருக்கும். அது என்ன ப்ராண்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். 3 டேஸாக தான் யூஸ் பண்ணுறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சள் போட்டிருக்கேன் ஃபேஸில். ஃப்ரெஷ்ஷாக குளித்து தலை காஞ்சிச்சு. எனக்கு ஷார்ட்டாக இருக்கனால முடி வந்து ஈஸியாக காஞ்சிச்சு. ஈவினிங்னால இப்போ வெளியே போய் பார்த்தா கொஞ்சம் ஒரு 1/2 ஹவர் முன்னாடி பார்த்திங்கன்னா நல்லா வெயில் காஞ்சிச்சு. இப்போ பார்த்திங்கன்னா மழை வர மாதிரி இருக்குது. 2 பேரும் பாப்பாங்க ஃபஸ்ட்டு குளிக்க வச்சிட்டேன். ஃபஸ்ட்டு குட்டி பையன் தான் குளித்தான். அவங்க ரெடி ஆகிட்ட பிறகு பார்த்திங்கன்னா பாப்பாங்க 2 பேரும் குளிக்க வச்சாச்சு. அவங்க 3 பேரும் வந்து மொபைல் வச்சு ஃபோன் பார்த்துட்ருக்காங்க. ஹோம்ஒர்க் வந்து ஒரு 10:30 to 11:30 வரைக்கும் 1 ஹவர் வந்து மார்னிங்கில் பண்ண வைக்கிறேன். அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லைன்னா டெஸ்ட் வைக்கிறாங்க டெய்லியும். இது 2 மாற்றி பண்ணிகிட்ருக்காங்க. இப்படி தான் போயிட்டுருக்கு டே. இன்றைக்கி இப்படி தான் போச்சு. இன்றைக்கிலாம் தெரியல கொஞ்சம் ஆக்டிவாக தான் பண்ணேன். குக்கிங்கும் சரி வீட்டு வேலையும் சரி கொஞ்சம் ஆக்டிவாக முடிச்சிட்டேன்.
நைட்டுக்கு வந்து அவங்களுக்கு சிம்பிளாக வந்து எதனா செஞ்சு கொடுக்கணும், என்னன்னு தெரியல, ஐடியா இல்லை. டைம் இருக்குது, இப்போ தான் சாப்பிட்டாங்க, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 6:30க்கு மேலே வந்து நம்ம வந்து மில்க் இருக்குது, அதை வந்து காய்ச்சி எதனா அவங்களுக்கு சத்து மாவில் காலையில் வந்து சத்து மாவு காய்ச்சி மில்கில் மிக்ஸ் பண்ணி ஷேக் மாதிரி கொடுத்துட்டேன். ஈவினிங்லேயும் அதே கொடுக்கக்கூடாது, ஒரு நாளைக்கு ஒரு முறை கொடுத்தா போதும், அதே நல்லா ஹெல்தி. ஈவினிங்கில் வந்து டேட்ஸ் ஊற வச்சு அவங்களுக்கு கொடுக்கலான்ட்டு இருக்கேன். தூங்க சொல்ல கொடுக்கலாம், இன்னும் நல்லா தூக்கம் வரும். கம்பல்சரி நம்மளும் சரி பாப்பாக்கும் சரி, நீங்கள் வந்து ஒரு கிளாஸ் பாலில் வந்து 2 பேரிச்சம்பழம் சீடு எடுத்துகிட்டு நீங்கள் அதை ஊற வச்சுருங்க ஒரு 10 நிமிஷம். அது வார்ம் ஆகிட்ட பிறகு உங்களுக்கு வேணும் நாட்டு சர்க்கரை, உங்களுக்கு எது வேணால் சுகர் ஆட் பண்ணுங்க. நான் வந்து அப்படியே சாப்பிட்ருவேன். அந்த ஸ்வீட்னஸ்ஸை நல்லா ஊறிட்டு இருக்கனால அந்த ஸ்வீட் வந்து லைட்டாக ஸ்வீட்டாக இருக்கும். அப்படியே குடிச்சிட்டு அந்த டேட்ஸ் வந்து மென்று சாப்பிட்ருங்க. அப்புறம் போய் தூங்குனீங்கன்னா நல்லா தூக்கம் வரும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு சொல்லுங்கள். எப்படி சொல்லுதுன்னா, இம்யூனிட்டி வந்து நல்லாவே உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். பாப்பாவுக்கு வந்து நான் அப்படி தான் கொடுக்கலான்ட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் அவங்க வந்து குடிக்க மாட்றாங்க, மில்க்கு கொடுத்தா குடிக்க மாட்றாங்க. நான் வந்து டீ காஃபி நாங்கள் 2 பேருமே, நானும் இவரும் குடிக்க மாட்டோம். பாப்பாவுக்கும் அந்த ஹேபிட் இல்லாமல் தான் நாங்கள் பழக்கப்படுத்திகிட்ருக்கோம். பட் வந்து இப்போ அம்மா வராங்க, யாருன்னா வீட்டுக்கு வராங்க, ரிலேஷன் இருக்காங்க அப்படின்னா அவங்க டீ அவங்களுக்கு போட்டு கொடுக்க சொல்ல பாப்பாக்குன்னா அதை டேஸ்ட் பிடிச்சிட்டு அதே கேட்குறாங்க. எப்போனா ஒரு முறை வந்து கொடுப்பேன் நான் டீ இல்லைனா காஃபி, எதனா பிளாக் காஃபி குடிப்பாங்க. இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. எனக்கு என்னென்னு உங்களுக்கு சொல்கிற பாருங்கள். இந்த ஹேர் பேக்லாம் போகிறதுனால பேபி ஹேர்ஸ் வந்து நிறைய, அதாவது இவ்வளோ ஹேர் வந்திருக்கு, அது இல்லாமல் தலை வந்து நம்ம கோம் பண்ண தலை வர சொல்ல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வாரவே முடியல. இப்போ நான் வந்து கிளிப்பு குத்திருக்கேங்க. அந்த மாதிரி போயிட்டுருக்கு. நிறைய பேபி ஹேர்ஸ் வளருது. எல்லாம் எப்போ தான் ஒன்றா வளருமோ அப்படின்ற மாதிரி இருக்குது. இல்லைனா அது வரைக்கும் தனியாக தெரியுது. பாப்பாவுக்கு மொட்டை வச்சு கரெக்டாக நேற்றோட 1 வீக் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அவங்க காட்டலான்னு பார்த்தா அவங்க வெளியே இருக்காங்க. நைட் டிஃபன் பண்ணுவேன், அப்படி இல்லைன்னா தோசை அந்த மாதிரி தான் போகணுன்னு நினைக்கிறேன். இவங்க மேகி கேட்டிருந்தாங்க, அதெல்லாம் அலோடு இல்லைன்னு சொன்னேன். ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுகிட்டே இருக்காங்க பாப்பா. மந்த்லி ஒன்ஸ் தான் நான் வாங்கி, அது ஹெல்தி கிடையாது, இருந்தாலுமே ரொம்ப ரிக்வெஸ்ட்டாக கேட்பாங்க. மந்த்லி ஒன்ஸ் தான், அதனால் 2 டேஸ் கழிச்சு எப்போனா ஒரு முறை செஞ்சு கொடுத்துடலான்னு இருக்கேன். ஸ்நாக்ஸ் எல்லாம் கேட்குறாங்க. இப்போ வந்து காது குத்துன அந்த முறுக்கு அதெல்லாம் கொஞ்சம் இருக்குது, அதெல்லாம் ஃபினிஷ் ஆகட்டும். அதுக்கப்புறம் ஹெல்த்தியாக நம்ம செய்யலாம். டேட்ஸ் மட்டும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா வந்து அவங்க சாப்பிடவே மாட்டுறாங்க, இம்யூனிட்டியே கம்மியாக இருக்குது. நம்ம வீட்டில் இப்போ இருக்கிறதுனால பாப்பாவுக்கு வந்து நான் வீட்டில் இருக்கிறனால மார்னிங்கும் சரி ஆஃப்டர்நூனும் சரி நானே ஊட்டி விட்டுட்டு குட்டி பையனுக்கு ஊட்டி விட்டுருவேன். ஸ்கூல் போனால் தான் அவங்களே சாப்பிட்றாங்க, நைட்டும் அவங்களே சாப்பிட வைக்கிறது. ஏன்னா வந்து அவங்களே சாப்பிட வைக்கிறதுனால லேட்டாக சாப்பிட்றாங்க, ப்ராக்டிஸ் ஆகட்டும் அப்படின்ட்டு. இருந்தாலுமே மனசு கேட்காம ஊட்டி விட்டுறேன். ஊட்டி விடு மம்மின்னு கேட்பாங்க ஆசையாக, அதனால் ஊட்டி விட்டுட்ருக்கேன். எங்கள் ஹஸ்பண்ட்கிட்ட நான் ஒன்று கேட்டுட்ருக்கேன், பிரியாணி செய்யுங்க. குக்கர் வாங்கியிருந்தோம்ல, உங்களுக்கு சொல்லியிருப்பேன். காது குத்த டைமில் வந்து வாங்கியிருந்தேன்னு சொல்லியிருப்பேன்ல, அந்த குக்கரில் வந்து பிரியாணி செய்யுங்கன்னு. ஏன்னா இது வரைக்கும் நாங்கள் குக்கரில் செஞ்சது கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நாங்கள் வந்து அந்த டபரா சொல்லுவோம்ல, பிரியாணி டபரா, அதை தான் செய்வோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி செஞ்சு கொடுங்க, நான் வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அவரும் சரின்னு சொல்லியிருக்காங்க, வீக்கெண்டில் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஃபேஸே கொஞ்சம் எல்லோஷாக இருக்குது இந்த மஞ்சள் போட்டதுனால. வானம் வெளியே பாருங்கள், நான் வெளியே போய்ட்டு உங்களுக்கு வீடியோ காட்டுறேன். நீங்கள் பாருங்கள் இவர் என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு. அப்போ என்ன பண்ணுற எழுந்துரு. ஹாய் சொல்லு. ஹாய். மழை வர மாதிரி இருக்குது, வா உள்ளே போகலாம். இது என்ன விளையாட்டு உனக்கு? நீ வா. நீங்கள் ஹோம் அசைன்மெண்ட் முடிச்சிட்டிங்களா? வீடியோ ஆன் பண்ணாவே உங்களுக்கு சிரிப்பு வந்துடும். மழை வர மாதிரி இருக்குது, கிளைமேட்டே மாறிட்டுருக்கு, நல்லா காற்றடிக்குது. மழை வருதா? அப்படியா? இங்கே பாருங்கள், இவங்க ஃபோன் கொடுத்துட்டா இருக்கிற இடம் தெரியாமல் இருப்பாங்க, இல்லைனா இவ தான் அடம் பண்ணிவிட்டு அடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இதில் சண்டைக்கு போகிறதுக்கு. இங்கே வா. நேற்று வந்து மதர்ஸ் டே போயிருக்கா, அதனால பாப்பாவுக்கு ஹாப்பி மதர்ஸ் டேன்னு சொல்லணுமா? சொல்லுங்கள். ஹாப்பி மதர்ஸ் டே ஆல் மதர்ஸ். ஓகே. முடி பாருங்கள் 1 வீக் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இங்கே கருன்னு வந்திருக்கு. இந்த காஞ்சனா படத்தில் ஏதோ சொல்லுவாங்க, சொயின் அந்த மாதிரி இருக்குது கை வச்சா. இங்கே வாங்க. அங்கே பாருங்கள், அந்த சேரில் வந்து துவைச்ச துணி இப்போ எதுனா வந்து போட்டிருக்கேன். காலையில் போட்டெல்லாம் வீடியோவில் காட்டியிருப்பேன்.
அது வந்து இப்போ மடிக்கணும். அந்த ஒர்க் மட்டும் தான் பேலன்ஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், நான் கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டேன்னா இவங்க வந்து ஃபோன் எடுத்துப்பாங்க. ஃபோன் கொடுங்க, மிஸ் ஹோம்ஒர்க் கொடுத்தாங்களா, அது போய் பண்ணுமா. உள்ளவா குட்டி, மழை வர மாதிரி இருக்குது. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி தொடர்ந்து வீடியோஸ் பார்த்துருவாங்க. பாய் சொல்லுங்கள். பாய்.